எடப்பாடி பழனிசாமியின் பினாமி தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கடந்த ஆண்டு நடைபெற்றிருந்த நிலையில் ஒட்டுமொத்தமாக 4 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு பாஜக உறுதுணையாக இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி அமைந்த பிறகு பாஜகவை கலட்டி விட்டதோடு மட்டுமல்லாமல் பாஜக தமிழகத்தில் ஒருபோதும் மலராது என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது முழுக்க தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பது அதிமுக தான், இனி ஒருபோதும் கூட்டணி கிடையாது என்று நன்றியை மறந்துவிட்டான் எடப்பாடி என்று பன்னீர்செல்வம் அவர்களும் தற்பொழுது நேற்று இரவு பேட்டி ஒன்றை அளித்திருந்த நிலையில் இன்று அதிகாலையிலேயே பாஜகவின் சில முக்கியமான புள்ளிகள் அதிமுக யாருக்கெல்லாம் பினாமியாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பட்டியலிட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்திருப்பதாகவும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இருக்கக்கூடிய குமரேசன் என்பவரது வீட்டில் சோதனைகள் நடத்திய பொழுது 1000 கோடிக்கு மேலாக பணங்கள் மற்றும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், இது எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இருக்கக்கூடும் என்றும் விசாரணையின் முடிவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி அமைந்த நிலையில் எதிர்க்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது வரை பதவி வகித்து வருகிறார். இந்த ஆவணங்களும் பினாமியாக இருக்கக்கூடிய குமரேசன் அவர்கள் வாக்குமூலம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக எதிர்க்கட்சி பதவியில் மட்டுமல்ல அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களை எடப்பாடியை விரட்டியடிப்பார் என்று ஓபிஎஸ் அவர்களின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் அவர்களும் கூறியுள்ளார். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டான், சசிகலாவிற்கு துரோகம் செய்துவிட்டான் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை நேற்று இரவு கூறியிருந்த நிலையில் நன்றி மறந்துவிட்டான், பாஜக அதிமுக ஆட்சி கவிழாமல் இருப்பதற்கு பல விஷயங்களை மறைமுகமாகவும் நேரடியாகவும் செய்திருந்தது. ஆனால் அனைத்தையும் நன்றி மறந்துவிட்டான் எடப்பாடி என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியதை மறுநாள் தற்பொழுது பினாமி கைது செய்யப்பட்டிருப்பதாக வெளியான தகவலை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.